சித்தாபுதூர் ஷிஎம்சி காலனி மற்றும் குடிசை பகுதி துப்புரவு பணியாளர்களின் நல சங்கம் சார்பாக இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. மனு அளித்த பின்பு அவர்கள் கூறியதாவது: வணக்கங்க, நான் சித்தாபூர்ல இருந்து வந்திருக்கிறேங்க. சித்தாபூர் சிஎம்சி காலனி கலெக்டர் கிட்ட மனு போட்டிருக்கிறேங்க. சந்திரகலா சந்திரகலா வீடு வேணும்னு மனு போட்டிருக்கிறேங்க. போன டைம் பாத்தீங்கன்னா போன ஆட்சியில் வந்து ஹவுசிங் யூனிட் எடுத்துட்டு 20 பிளாக் ஹவுசிங் யூனிட் எடுத்துட்டு அந்த மக்களுக்கு வந்து அங்கேயே கட்டி கொடுத்தாங்க சார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து கட்டுற வீடு 112 வீடு எங்களுக்குன்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கலெக்டர் வந்து வெளியே பேப்பர்ல போட்டாருங்க. பேப்பர் போடணும் எல்லாரும் மனு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து 112 வீடு எங்களுக்கு கொடுக்குறதா இல்லையும் கொடுக்கலன்னு சொல்லிங்க இப்படி போயிட்டு இருக்குங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் அதுதாங்க. எங்க வீட்டுக்காரர்ல இருந்து எல்லாம் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நான் பரம்பரையும் அங்கதாங்க. அதனால வந்து அந்த மீதி இருக்கிற மக்கள் 80 குடும்பம் கஷ்டப்படுறாங்க. அந்த 80 குடும்பத்துக்கு சேர்ந்துதான் நாங்க கேட்கறோங்க. எல்லாரும் நாங்க அங்கேயே இருக்கணுங்க. ஒண்ணு எங்களுக்கு இது இடிச்சு கட்டித்தர சொல்லுங்க, இல்லைன்னா அந்த பக்கம் வந்து எல்லாத்துக்குமே கட்டித்தர சொல்லுங்க. எங்களோட கோரிக்கை இதுதாங்க சார். இப்ப வந்து 5 லட்சம் ரூபாய் கட்டுவீங்கன்னு என்ன கேட்டாருங்க. நான் சொன்னாங்க லோன் போட்டு கொடுங்க சார் கட்டுறான்னு சொன்னாங்க. நாங்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாங்க. சரி, எஸ்சி அணியில் வந்தவங்க தானே. சரிங்களா, நாங்க ஒன்றும் வசதி வாய்ப்பு கிடையாதுங்க. நாங்க வந்து அந்த குப்பை எள்ளி சாப்பிட்டாதான் நாங்க சாப்பிட முடியுங்க. நாங்க வந்து எல்லாரும் கார்பரேஷன் நாங்க தயவு செஞ்சு எங்களுக்கு கைய காலா நினைச்சுக்கும் போது எங்களுக்கு அதை கட்டி கொடுக்க சொல்லுங்க. எந்த வீட்டுக்கு ஒரு வீடு எங்களுக்கு அப்படி இல்லைங்க சார். நாங்க என்ன கேட்கணும்னா ஒரு குடும்பத்துல 2 பேர் இருந்தா 2 வீடு, அவங்க எல்லா பொருளும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே வச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு கொடுத்தா வாழ முடியாதுங்க. ஒரு மாமியா அப்பா 2 பையங்க இருப்பாங்க, இருக்க முடியாதுங்க. எங்களுக்கு ஏதோ 2 வீடு கொடுத்தா ஒரு வீட்டுக்கு 2 வீடு கொடுத்தவங்க நாங்க எப்படியே வாழ்ந்துட்டு போயிருங்க. எங்களுக்கு வந்து சிஎம்சி காலனி இடிச்சு அங்க கட்டி கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா சிஎம்சி காலனி அப்படியே மாத்தி வந்து எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. சரிங்களா, 280 குடும்பம் பாதிக்குதுங்க சார். அதை 80 குடும்பம் பாதிக்க கூடாது. எங்க மக்கள் எங்க கூடடைய நாங்க யாரும் வெளியே போக அனுமதிக்க மாட்டாங்க. எங்க மக்கள் எங்க கூடயே இருக்கட்டுங்க. போன கவர்மெண்ட்ல வந்து இடிச்சு கட்டி கொடுத்தாங்க. ஏன் இந்த கவர்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? 5 லட்சம் எங்ககிட்ட என்னங்க சார் இருக்கு 5 லட்சம் கொடுக்குறதுக்கு? நாங்கதான் குப்பையினால சாப்பாடு. போன கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாங்க, ஏன் இந்த கவர்மெண்ட் கட்டி கொடுக்க மாட்டாங்க? என்ன காரணம்? எங்களுக்கு வந்து அங்கேயே கட்டி கொடுக்க சொல்லுங்க. நாங்க 80 குடும்பம் பாதிக்க மாட்டாங்க. பாருங்க, ஒருத்தர் வீட்டுக்காரர் இருக்கு, ஒருத்தருக்கு எல்லாம் இருக்கு. சரிங்களா, ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, ஊனமுற்றோர் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதனால வந்து எங்களுக்கு அங்க வீடு கட்டி கொடுக்கணும். சரிங்களா, இல்லையா எங்களுக்கும் வீட்டுக்காரர் இல்லைங்க சார். நாங்க 2 குழந்தை 3 குழந்தைகளை வச்சு கஷ்டப்படுறோம். எங்களுக்கும் வீட்டுக்காரர் இல்லைங்க. சரிங்களா, நாங்க என்ன சொல்றோம், நாங்க எங்களுக்கு எல்லாம் எங்க மக்கள் எங்க கூட நாங்க வேறவங்களையும் எங்கேயும் விடுறது இல்லைங்க. நாங்களும் வெளியே போறது இல்லைங்க. நாங்க அங்கதான் வேலை பார்க்கறோம், அங்கதான் எங்களுக்கு வீடு வேணுங்க. ஆட்சியர் என்ன சொன்னாருன்னா 5 லட்சம் ரூபாய் நீங்க எங்கமா இருந்து வந்திருக்கீங்கன்னா சித்தாபூர் வந்திருக்கிறோங்க சார், சித்தாபூருக்கு வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னா 5 லட்சம் ரூபாய் நீங்க கட்டுவீங்களான்னு கேட்டா கட்டுறேன் சார், லோன் போட்டு கொடுத்தா நான் கட்டுறேன் சார் சொன்னாங்க.